டெஷா வந்து காலேஜ் படிச்சிட்ருக்காங்க. காலேஜில் வந்து என்ன செய்ய போகிறோம், அடுத்தடுத்த லைஃப்பில் என்ன நடக்க போகுது, அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, நம்ம வேலைக்கு போகிறோக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. வேலைக்கு போயிட்டுருக்கும்போது பார்த்துட்ருக்கும்போது வந்து திடீர்னுட்டு அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்து கிடைக்கிறாங்க காலேஜில். ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனே வந்து பேச ஆரம்பித்தான். பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவனை பார்த்ததுக்கப்புறமா நம்மளும் லவ் பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டவுட்டு வந்து வருது. எல்லாருமே லவ் பண்ணுறாங்க காலேஜில், நம்மளும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மைண்டில் அட்டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே வந்து பேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே அட்ராக்ட் ஆகி அப்புறம் அவங்களும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் என்னென்ன சவால் நடக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன சண்டைலாம் வர்றது தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் வந்து அவங்க லவ் பண்ணுறதுனால வந்து மற்ற காலேஜ் மேட்ஸ் வந்து இவங்களை எப்படி பார்க்குறாங்க, அப்புறம் காலேஜில் வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து கெரியரை வந்து நோக்கி போக போகிறாங்களா, இல்லாட்டி வந்து லவ் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து வாழ போகிறாங்களா அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து கன்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து காட்ட போகிறாங்க. இதுதான் வந்து ஆஃப்டர்னு சொல்கிறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்க எப்படி இருக்குது அவங்க லைஃபு, ஒரே மாதிரியே இருக்கா, அவங்க பழைய லைஃப் ஆட்டமே இருக்கா, இல்லாட்டி வந்து அவங்க லைஃப் வந்து மாறி இருக்காங்கிறத வந்து இந்த படத்தில் ஆஃப்டர்னு பேர் வச்சுருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்காக.